ஒரு பெரியவர் ஒருத்தர் வீட்டுக்கு போனாரு. அவர் வீட்டுல போனா நிறைய ஆன்மீக புஸ்தகங்கள்லாம் இருந்துச்சு. அந்த ஆன்மீக புஸ்தகங்கள்லாம் பார்த்தோன்னே அந்த பெரியவர் நினைச்சாரு, இந்த இந்த அன்பர் நிறைய புஸ்தகங்கள்லாம் ஆன்மீக புஸ்தகங்கள்லாம் படிச்சிருப்பாரு, கடவுளை விஷயம் நிறைய தெரிஞ்சிருப்பாருன்னு என்று நினைச்சாராம். பெரியவர் போய் அந்த அன்பர்கிட்ட கேட்டாராம், உங்க வீட்டுல இவ்வளவு ஆன்மீக புஸ்தகங்களுக்கு ஏதாச்சும் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு என்று கேட்டாராம். அவர் சொன்னாரா, நான் எந்த புக்கும் படிக்கலன்னா. ஏன் சாமி படிக்கலன்னு கேட்டாராம். இதெல்லாம் எங்க அப்பா வாங்கி வச்சது, இதெல்லாம் நான் படிக்கலன்னு என்று சொன்னாராம். அப்ப அந்த பெரியவர் நினைச்சாராம், உன் கையில இந்த ஆன்மீக புக்கெல்லாம் இவ்வளவு இறைவன் கொடுத்தோம், நீ படிக்கலன்னா உனக்கு கைக்கு எட்டுது வாய்க்கு எட்டலன்னு அர்த்தம். பெரியவர் வருத்தப்பட்டாராம். நம்ம வீட்டுல புஸ்தகங்கள் இருந்துச்சுன்னா ஆன்மீக புக்கு எந்த புக்கா இருந்தாலும் படிக்கணும். ஆன்மீக புக்கு குறிப்பா படிக்கிறது தான் சிறப்பு. எதுக்கு நம்ம புக்கு வாங்குறோம்னா, ஆன்மீக புக்கு வாங்கணும்னா அதை படிச்சா நிறைய புண்ணியம் கிடைக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சு கொள்ள முடியும். சில புக்கெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வீட்டுல இருக்கும், செல்ஃப்ல இருக்கும், அலமாரியில இருக்கும். ஆனா அதை யாரும் படிக்க மாட்டாங்க. அது அப்படியே ஷோகேஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம வச்சிக்காம ஆன்மீக புக்கை படிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், புண்ணியமும் ஏற்படும்.